பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? சில பிரச்சனை, சில போராட்டம், அப்படியே ராட்சதன் கோலியாத்த மாதிரி எழும்பி நிற்குதா? ஒன்றும் பயப்படாருங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார்ல. சரி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? நான் சொன்னல, ஐரோப்பாவில் இருக்கிற ஸ்வீடன் தேசம், அதுல கோதன்பர்க் என்கிற ஒரு சிட்டி இருக்கிறார், பட்டணம். அங்கதான் ஊழியத்திற்கு நாங்கள் வந்திருந்தோம். அந்த சிட்டிக்கு பக்கத்துல ஒரு தீவு, கடலுக்குள்ள தீவு பகுதி தான் இது. ஒரு சின்ன அழகான ஒரு தீவு. இங்க மக்களும் வசிக்கிறாங்க, சபைகள் இருக்கிறது, மக்கள் அநேக பேர் இங்கே வசிக்கிறதை பார்க்க முடிகிறது. ரொம்ப அழகான ஒரு இடம் இது. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் பாக்குறீங்களா? எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் சொல்றதுல ஒரு சந்தோஷம். அதுல ஆண்டவர் சில சமயம் நமக்கு ஒரு தாயை போல இருப்பார், தேற்றுவார். சில சமயம் தகப்பனை போல இருப்பார், நம்மை தூக்கி சுமப்பார். சில சமயம் நண்பனை போல நம்ம கூட இருப்பார், அழகாய் நமக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். சில சமயம் ஒரு நல்ல மெய்ப்பனை போல இருந்து அழகாக நம்மை வழி நடத்தி கொண்டு செல்லுவார். அப்படி ஒவ்வொரு விதங்களில இந்த இடத்துல இந்த பக்தன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். உங்க கூட இருக்கிற அந்த கர்த்தர் ஒரு தகப்பனாய், தாயாய், மெய்ப்பனாய் மாத்திரல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலினாலே தெரியல, இப்போ ஒரு மல்யுத்தம் பண்றாங்க, பாக்ஸிங், அதுல ஜெயிச்சுட்டான்னா பராக்கிரமசாலி அப்படி சொல்லுவாங்க. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா சில சமயத்துல ஆண்டவர் நம்ம கூட இருந்து அப்படி பயங்கரமான காரியம் செய்வார். தேவன் அப்படி பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம கூட அவர் இருக்கும்போது பக்தனே சொல்லுகிறார், ஆகையால் கர்த்தர் என் கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறதுனால என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். என்னை துன்பப்படுத்த நினைக்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்க, இடறி போவாங்க. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அவங்க காரியம் வாய்க்காது, எனக்கு ஒரு எழும்புறாங்கல்ல, பொறாமை கொண்டு எழும்பி உபத்திரப்படுத்துறாங்களோ, அவனுடைய காரியம் வாய்க்காது, வெட்கப்பட்டு போவாங்க. மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். லட்சை அடைந்து போவாங்க, அவமானப்பட்டு போவாங்க. அதனால பராக்கிரமசாலியா கர்த்தர் கூட இருக்கனால உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க எப்படி ஆவாங்கன்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா? பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? உங்களுக்கு விரோதமா யார் வேணாலும் எழும்பட்டும், என்ன வேணாலும் மிரட்டி பார்க்கட்டும், என்ன வேணாலும் துன்பப்படுத்தி பார்க்கட்டும், அவங்க வெட்கப்பட்டு போவாங்க, லட்சியம் அடைந்து போவாங்க. அவங்க உங்களை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களோட பராக்கிரமசாலியா இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தர் என்னோட பராக்கிரமசாலியாய், அவர் மிகவும் பராக்கிரமசாலியாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறபடினால் சோதரம். என் சத்தர்கள் என்னை மேற்கொள்ள முடியாது, வெட்கப்பட்டு போவாங்க, லட்சியம் அடைந்து போவாங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கிற பராக்கிரமசாலியாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.